ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ராகி சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ராகி சேமியாவை ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இதை அப்படியே 5 நிமிஷம் ஊறணும். 3 பத்து தேங்காய், 3 ஏலக்காய் நம்ம அரைச்சிக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, வெறும்னா இதே இப்படியே அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேமியாவை அதில் வைக்கணும். அவ்வளோதான், தண்ணி கொதிக்குது. போதும், இது இந்த அளவுக்கு சூடானால் போதும். இப்போ நம்ம சேமியாவை தண்ணி புழிஞ்சிட்டு இதில் வைப்போமா. சேமியா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி புழிஞ்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அவ்வளோதான், மூடிடலாம். வச்சாச்சு, மூடி வேண்டியதான். அவ்வளோதான், மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வந்து வாங்க, வெந்துருச்சான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, வெந்துருச்சு. இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி தாங்க இருக்கும். வெந்துடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அப்படி கூட தெரியல. அவ்வளோதாங்க, இதை உதுத்தாச்சு. இது உதுட்டோன்னே இந்த தேங்காய் துருவல், ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா. எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டா ராகி சேமியா, ராகி புட்டுன்னு கூட சொல்லலாம். இதை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.